நமக்கு ஒருவருக்கே உரியதாகட்டும். இயேசுவின் மாறாத நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் நம்முடைய ஜெகோவானிசி திருச்சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் எல்ஃபிரட் மணியம் அவர்களை வரவேற்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் திருச்சபையின் வளர்ச்சி என்ற தலைப்பில் இரண்டாம் பாகமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். இதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 54 அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சன்னதியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இந்த திருச்சபை வளர்ச்சிக்காக இந்த வேத வசனம் வாசிக்கப்பட்டது. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பெருக்கத்தை விரும்புகிற தேவன். தேவன் எப்படிப்பட்ட பெருக்கத்தை விரும்புகிறார் என்றால், எண்ணிக்கையிலும் திருச்சபை வளர வேண்டும், தரத்திலும் திருச்சபை வளர வேண்டும். ஒரு கால எண்ணிக்கையில் அதிகமாக வளர்ந்து தரத்தில் வளராமல் இருந்தால் அது பிரயோஜனப்பட்ட சபையாக மாறி போகும். ஆக கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால் திருச்சபை வளர வேண்டும். இந்த பிரசங்க வாக்கியங்களை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். வசனத்தை வாசித்து பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். மனுஷர்களை ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தால்தான் அவர்கள் திருச்சபையில அங்கமாக சேருவார்கள். அப்ப ஆண்டவருடைய பிரதான விருப்பம் என்னவென்றால், இந்த பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும். எந்த மனுஷன் தேவனை அறிகிற அறிவை அடைகிறார்களோ அவர்கள் தான் திருச்சபையில அங்கமா வருவார்கள். இன்றைக்கு திருச்சபையினோட வளர்ச்சியை குறித்து ஒரு கண்ணோட்டமாக சில காரியத்தை நாம் கணிப்போம். இன்றைக்கு திருச்சபை எப்படி வளர்ந்திருக்கிறது? ஆண்டவர் விரும்புகிற வண்ணமா இன்றைக்கு திருச்சபை வளர்ந்திருக்கிறதா? திருச்சபையினுடைய விருப்பத்தை குறித்து அநேக உபதேசிமார்களுக்கு எண்ணம் உண்டா? என்ன கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவேன். சபை நடத்துகிற எல்லா சபை போதகரும் திருச்சபை வளர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனா அவர்கள் விரும்புகிற வண்ணமா திருச்சபை வளர்கிறதா? அப்படி ஒருவேளை திருச்சபை வளர்ச்சியில குறைவுபட்டிருக்கும் என்றால் அதுக்கு காரணம் என்ன? இதை நாம கண்டறிய வேண்டும். வேதாகமத்தில் அநேக காரியங்களை இது குறித்து பேசப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சென்ற வாரத்தில் ஒரு 4 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேசினேன். திருச்சபை வளர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. ஒன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் திருச்சபைக்கு வருவார்கள். அப்பொழுது திருச்சபை வளரும் என்று சொன்னேன். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறவர்களாலும் தொழுது கொள்கிறவர்களாலும் திருச்சபை வளரும் என்று உங்களோட நான் பேசினேன். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் எந்த திருச்சபையில் இருக்கிறதோ அந்த திருச்சபை வளரும் என்று பேசினேன். நான்காவதாக, ஆத்துமாக்களை தேவனிடத்துல கேட்பதாலும் விண்ணப்பிப்பதாலும் திருச்சபை வளரும் என்று சென்ற வாரத்தில் உங்களோடு கூட நான் பிரசங்கித்தேன். இன்றைக்கு 4 மிக முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். அதில் முதல் காரியம் என்னவென்றால், திருவசனம் பிரசங்கிக்கப்படுவதனால திருச்சபை வளரும். எங்கெல்லாம் திருவசனம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சபை வளர்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஒருவேளை திருச்சபை நடத்துகிற சபை மூப்பர்களாகவோ அல்லது பாஸ்டர்மார்களாகவோ அல்லது விசுவாசிகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், திருச்சபை வளர்ச்சி மேலே ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள்
ஆத்துமாக்களிடம் சென்று கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை வசன அடிப்படையில் சாட்சியாக சொல்வீர்கள். ஒருவேளை நீங்க பிரசங்கிக்கலாம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரஸ்தாப பண்ணப்படுகிறதோ அங்க மக்கள் மத்தியில ஒரு மனம் திரும்புதல் வருகிறது என்று வேத வாக்கியங்களை நாம் அங்க பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? இந்த பகுதியில் ஒரு குறிப்பை பார்க்கிறோம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி மக்கள் கேள்விப்படுவார்கள்? அப்ப பிரசங்க வாக்கியங்களை பிரசங்கிக்கும்படியான ஆட்கள் தேவை. இதெல்லாம் ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சமே. அப்ப எஜமான இடத்துல அறுப்புக்கு வேலையாட்களை நாம விண்ணப்பிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பிரசங்கம் பண்ணப்படுகிற இடத்துல மக்களுக்கு மனம் திரும்புதல் உண்டாகி அங்க மக்கள் ரட்சிக்கப்படுகிறார். அப்படி ரட்சிக்கப்படும் பொழுது ரட்சிக்கப்பட்ட மக்கள் திருச்சபையில சேர்க்கப்படுகிறார்கள். திருச்சபையில சேரும் பொழுது சன்னஞ்சனமாக திருச்சபை வளர்கிறது என்று வேத வாக்கியங்களை ஆதாரமாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பை வாசிப்போம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. இங்க ஆண்டவர் ஒரு குறிப்பை சொல்லுகிறார். தேவனுடைய வசனம் எங்கெல்லாம் விருத்தி அடைகிறதோ அங்கெல்லாம் சீஷருடைய தொகை பெருகும், மிகவும் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ வசனம் விருத்தி அடைய வேண்டும். ஒரே இடத்துல இந்த வசனம் முடக்கப்பட்டிருக்கும் என்றால் மக்கள் மத்தியில ரட்சிப்பு வராது. ஒரு சமயம் வேதாகமத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம். எருசலேமத்தில் உபத்திரவம் வந்ததுனாலதான் மக்கள் எல்லாரும் சிதறப்பட்டு போனார்கள். எங்கெல்லாம் சிதறப்பட்டு போனார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஒருவேளை ஒரே இடத்துல அடங்கி இருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய மன விருப்பம் அங்க பூர்த்தி செய்திருக்காது. ஆண்டவருடைய மன விருப்பத்தை நீங்க வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். பிரதான கட்டளையாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்கள் உலகம் எங்கு போங்க, சர்வ சிருஷ்டிகள் நாமத்தை குறித்து அறிவிங்க, அவங்களை சீசராக்குங்கள், அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றெல்லாம் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப எங்கெல்லாம் தேவனுடைய வசனம் செல்லுகிறதோ அங்குதான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப கர்த்தருடைய மகா பெரிய விருப்பம் என்னன்னாக்கா வசனம் விருத்தி அடைய வேண்டும், எங்கும் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் சீசருடைய தொகை மிகவும் பெருகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த வசனத்திலிருந்து ஒரு வேத வாக்கியம் நமக்கு நன்றாக புரிகிறது. எங்கெல்லாம் வேத வசனம் விருத்தி அடைகிறதோ அங்கெல்லாம் ஜனத்தொகை, அதாவது ஆத்துமாக்களுடைய பெருக்கம் என்று இங்க நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2:41. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் ஏறத்தாழ 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்படி என்றால் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போ வசனம் எங்க பிரசங்கம் பண்ணப்படுதோ அங்க மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு ஆதாரமாக ஆண்டவர் வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு திருச்சபையில அங்கமா இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை பேசணும். ஆதி சபை மக்கள் இந்த காரியத்தை செய்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய காலத்துல வாழ்கிற மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்து நீங்க பார்க்கிறவங்க, பேசுறவங்க அல்லது நீங்க சந்திக்கிற மக்கள் எல்லாரிடத்துல ஆண்டவரோட அன்பை பத்தி பேசுங்க. வேற எதுவும் சொல்ல வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அன்பை பத்தி பேசுங்க. அந்த ரட்சிப்பெடுத்த காரியத்தை கர்த்தர் கொண்டு வருவார். வேற எதையும் நாம பேசி வீணா காரியத்தை நாம் போகாதபடிக்கு ஆண்டவருடைய அன்பை போகிற இடமெல்லாம் நாம பேசுவோம். மக்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்படுறதுக்கான வேத வாக்கியங்களை சொல்லி அவங்களுடைய பிரசங்கம் பண்ணுங்க. கர்த்தர் வழியாக ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை சற்று வாசிப்போம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன்
போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். சரி, இன்றைக்கு நாம பேச வேண்டிய காரியத்துல முக்கிய சாராம்சம் இயேசு. நீங்க ஒருவேளை சாட்சி சொல்லலாம், ஒருவேளை பிரசங்கிக்கலாம், ஒருவேளை ஜனங்கள் மத்தியில கொஞ்சம் அளவலாகலாம் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து. ஆனா எதை பேசினாலும் எப்படி பேசினாலும் கிறிஸ்துவனுடைய நாம மகிமைப்படும்படியாக கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். வேற எதை பத்தி பேசினாலும் ரட்சிப்பு வரப்போறது. இயேசு கிறிஸ்துவை பத்தி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும் என்று ஆண்டவர் ரொம்பவே திட்டமா சொல்லியிருக்கிறார். இங்க வேதத்துல அப்படி ஆதாரம் இருக்கிறது. அந்த சமாரிய பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதுக்கும் அங்கு மக்களுக்கு காணப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி குணமாக்குவதற்கும் காரணமாக இருந்தது எது தெரியுங்களா? கர்த்தருடைய வசனம் அங்கு போதிக்கப்பட்டது. அப்ப எங்கு வசனம் போதிக்கப்படுகிறதோ அங்க மக்களுக்கு விடுதலையும் சுகமும் ஆரோக்கியம் பலனும் உண்டாகிறது மாத்திரமல்ல, தேவ ரட்சிப்பு உண்டாகிறது. அதுதான் பிரதானம். தேவ ரட்சிப்பு மக்களுக்கு உண்டாகிறது என்று இங்க நாம் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை பார்ப்போம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். 9ஆம் வசனத்தை பாருங்கள். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. ஆண்டவர் இங்கு பவுலை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். நீ மௌனமா, நீ பயப்படாம மௌனமா நீ இருக்காத, நீ பயப்படாம பேசு அப்படின்னு சொல்றார். ஒருவேளை பயம் மனுஷனை பேச விடாம தடுக்கணும். அதனால நீ பயப்படாதப்பா, நீ மௌனமா இருக்கிறாத, நீ தைரியமா பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவனை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். 10ஆம் வசனம் பாருங்க. இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக மக்கள் இருக்கிறார்கள். நீ கர்த்தருடைய வார்த்தை நீ பேசும் பொழுது நான் குறிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். நான் எனக்கென்று ஒரு கூட்ட மக்கள் இங்க இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அழகா சரியா இந்த இடத்துல நேர்த்தியா சொல்றார். அப்ப எப்ப ஆண்டவர் குறிக்கப்பட்ட மக்கள் எப்ப ரட்சிக்கப்படுவார்கள்? வசனம் பிரசங்கிக்கப்பட்டால்தான் மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று மிக தெளிவாக இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆக நம்ம எல்லாருக்கும் திருச்சபை வளரணும் என்று ஆசை உண்டு, பிரியம் உண்டு. காலியா இருக்கிற நாட்களை எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வேதனையாக தான் இருக்கும். அதுல ஆட்கள் உட்கார வேண்டுமே. அப்ப ஆட்கள் உட்கார வேண்டும் என்றால் நீங்கள் வெளியில போயிட்டு மக்களுக்கு ஆண்டவரை பத்தி பேசணும். ஆண்டவரை பத்தி தேவனுடைய வசன அடிப்படையில இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி சொல்லுகிறது மூலமாக தேவ ரட்சிப்பு உண்டாகிறது என்று மிகவும் தெளிவாக இங்கு நாம் வாசிக்கிறோம். அப்ப சபை வளர வேண்டும் என்றால் திருவசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். திருவசனம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அவருடைய நாம பிரஸ்தாபமாகிறதோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகிறது என்று மிக அழகாக நாம் இந்த இடத்தை அறிந்து கொள்கிறோம். அதன் வழியாக திருச்சபை வளர்ந்து வருகிறோம். ஆமென். கர்த்தரோடு கூட இருப்பாராக. இரண்டாவது காரியத்தை நாம் அடுத்து தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களால் திருச்சபை வளரும். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கொண்டு திருச்சபையை கர்த்தர் வளர செய்வன் என்று சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப யாரு தேவனுடைய பிள்ளைகளாக முடியும்? யாரு தேவனுடைய பிள்ளைகளாகி திருச்சபையில சேர்க்கப்பட முடியும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொள்றவங்க எத்தனை பேர்? அத்தனை பேர் தான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக திடீரென்று யாரும் வரப்போறதில்லை. வெளியில் உள்ள மக்கள் உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவரை பற்றி மக்களுக்கு சொல்லணும். நீங்க சொல்லும் பொழுது அவர்கள் விசுவாசிப்பார்கள். அப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவார்கள். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்களோ அவர்கள் மூலமா திருச்சபை வளர்கிறது என்று நான் பார்க்கிறோம். அப்ப மக்கள் விசுவாசிக்கத்தக்க விதத்துல நாம் திருவசனத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கு. அவர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் நாம் திருவசனத்தை பயபக்தியோடு தேவ அன்போடு மக்கள் மத்தியிலே நாம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று இங்கு வேத ஆதாரங்கள்
நமக்கு மிகவும் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரிடத்துல அதிகமாக யார் சேர்க்கப்பட்டார்கள்? இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி. இயேசு கிறிஸ்து மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தான் திருச்சபைக்குள்ள வருவார்கள். அவர்களுக்கு தான் ரட்சிப்பு உண்டாகும். அவர்கள் தான் தேவனுடைய சபையில அங்கம் வகிப்பார்கள். அப்ப மக்கள் விசுவாசிக்கத்தக்க விதத்துல நாம் அவர்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து நாம பேச வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு உலக ரீதியில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய விசுவாசத்தை எது மேல வைத்திருக்கிறார்கள். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்க அளவுல நாம் அவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய அன்பை நாம் பேசுகிறோமா? வேற ஒரு வேத பகுதி இங்க எழுதப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாக. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பாருங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? உலக மக்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கு. ஆனா அதுக்கு வழி என்ன? உலக மக்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசித்து திருச்சபைக்குள்ள அவங்க வரணும். அப்ப தேவனை விசுவாசித்து திருச்சபைக்குள்ள வரணும்னாக்கா விசுவாசிக்கத்தக்க அளவுக்கு நாம ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் கேள்விப்படும்படியாக நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு பற்றி பேசி, இவர்தான் உலக ரட்சகர், இந்த தெய்வம் தான் நம்மளை தேடி வந்தவர், இவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நமக்காக பலியான தெய்வம் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசி இவர் மேல மக்கள் விசுவாசம் வைக்கக்கூடிய அளவுல கர்த்தருடைய வார்த்தையை நாம் எடுத்து வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி நாம் சொல்லும் பொழுது மாத்திரமே மக்கள் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து அவர்கள் கர்த்தரிடத்தில் வருவார்கள் என்று நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். நல்லா கவனிச்சு கேளுங்க. மக்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு திருவசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வசனத்தை கேட்டவர் அநேகர் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அவர் மேல நம்பிக்கை வைத்தார்கள். ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்களாம் அவருடைய தொகை, ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தவர்கள். அப்ப நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு உலக மக்கள் ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்துல வரணும், அவரை விசுவாசித்து அவருடைய சமூகத்துல நம்ம வரணும். அதுக்கு நம்ம ஆவணம் செய்யணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய அன்பை பத்தி பேசுங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க சொல்லும் பொழுதுதான் அவர்கள் விசுவாசிப்பார்கள். யாரெல்லாம் விசுவாசித்து தேவனுடைய திருச்சபைக்கு வராங்களோ அவங்களை கொண்டுதான் ஆண்டவர் திருச்சபை பெருக்கத்தை கொண்டு விட போறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சபைகள் விசுவாசத்தினால் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகிட்டு. அப்ப ஆண்டவர் மேல யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாகி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வராங்களோ அவங்க விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு, உறுதிப்பட்டு, திடப்பட்டு நாளுக்கு நாள் அவருடைய மக்கள் திருச்சபைக்குள்ள பெருக்கமாக வந்தார்கள், பெருகினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப யாரை கொண்டு ஆண்டவர் திருச்சபை கட்டுகிறார் என்றால் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரிடத்தில் அன்புக்கு வந்து அவரை பற்றிக் கொள்ளுகிற மக்களை வைத்துதான் திருச்சபை கட்டுகிறார். இப்ப நம்முடைய திருச்சபை வளர வேண்டும் என்றால் தேவனை விசுவாசிக்கிறவர்களை நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப முதலாவது தேவனுடைய அன்பை குறித்து அவர்கிட்ட பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஜெப தலைவனாக இருந்த கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான்.
தன் வீட்டார் அனைவரோடும். அப்ப தேவ அன்பை குறித்து யாரும் அங்க சொல்லி இருக்கிறார்கள். தேவனுடைய திருநாமம் அங்க பிரசங்கிக்க பண்ணப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கேட்டவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள். அந்த கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டது. அவன் முழு வீட்டாரும் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த வேத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது, கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு திருவசனமாகிய கர்த்தருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப பிரசங்கம் சுவிசேஷ வசனத்தை கேட்டவர்கள் தான் விசுவாசித்தார்கள். ஆமென். இப்ப நமக்கு ஆசை உண்டு, நம்ம சபை வளரணும்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா அதற்கான ஆவணை நாம என்ன செய்யறோம்? திருச்சபையை நடத்துகிற ஊழியர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களை எப்படிப்பட்ட காரியத்தை நீங்க ஊக்கப்படுத்துறீங்க, உற்சாகப்படுத்துறீங்க? இங்க வேதத்தில் அழகான தெளிவான விளக்கங்கள் இருக்கு. நம்ம திருச்சபை வளர்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தின் ஊடாக ஜனங்கள் விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் வரத்தக்கதாக அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நாம எடுத்துரைக்கும்படியாக நம்முடைய திருச்சபை மக்களை நம்ம ஊக்கப்படுத்த வேண்டுமே, உற்சாகப்படுத்த வேண்டுமே, அவர்களை எழுப்ப வேண்டுமே. இந்த திருச்சபை சபை போதகர் செவ்வையாக அந்த காரியத்தை செய்வார் என்றால், அல்லது சபையின் தலைவர்கள் இந்த காரியத்தை செய்வார்கள் என்றால், அல்லது வீட்டுக்கூட்ட தலைவர்கள் இந்த காரியத்தை உறுதியாக செய்வார்கள் என்றால் திருச்சபை திட்டமாக வளரும். அப்ப திருச்சபை வளர வேண்டும் என்றால் சபையில் இருக்கிற எல்லா மூப்பர்களும், எல்லா தலைவர்களும், எல்லா லீடர்ஸ்களும் இதை நம்ம பொறுப்பெடுக்கணும். சபையினுடைய பாஸ்டர் மாத்திரம் இந்த பொறுப்பெடுக்கிறார். இந்த ஆர்வம் சபையில் உள்ள எல்லாருக்குள்ள வரணும். அப்ப எல்லாரும் சேர்ந்து செயல்படும் பொழுது நம்முடைய திருச்சபை ரொம்ப அழகாக சீக்கிரமாக வளரும். எண்ணிக்கையில மாத்திரம் அல்ல, தரத்திலே வளரும். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வசனத்திலே வளர்கிறார்கள், தேவனுடைய ஆவியானவருக்குள்ளாக வளர்கிறார்கள். நிச்சயமாக தரத்துல உங்களுடைய திருச்சபை வளரும். அவங்க சபை விட்டு போக மாட்டாங்க, கர்த்தருக்குள்ள இருப்பார்கள். அவங்க ஆண்டவரை பற்றி கொள்வார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரம் இந்த திருச்சபை கிடைக்கிறது. ஆக அந்த இடத்தை விட்டு எங்கேயும் ஓட மாட்டார்கள். ஆகவே மக்கள் விசுவாசிக்கத்தக்க விதத்தில் நாம் கர்த்தருடைய வசனத்தை எங்கெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அங்கெல்லாம் மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை தேடி வருவார்கள். இதன் வழியாக நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெறும். ஆமென். மூன்றாவது காரியமாக வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடு என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இங்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய திருச்சபை வளர வேண்டும் என்றால் மூன்றாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தெய்வீக சுகமும் விடுதலையுமே திருச்சபையை வளர்க்கும் அல்லது திருச்சபை வளர்வதற்கு தூண்டுகோல் அந்த இடத்துல அமைகிறது. தெய்வீக சுகமும் விடுதலையாலுமே திருச்சபை வளரும். நீங்க பிரசங்கம் பண்றது நல்லதுதான், வசனத்தை போதிக்கிறது நல்லதுதான். தேவை உள்ள மக்களை அணுகி அவர்களுக்கு வேண்டிய விடுதலை, அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை நாம் கொடுக்கும் பொழுது திருச்சபை வளர்ந்து பெறும். இங்க நாம் பாருங்க, ஜெப வேளையில பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார்கள். இவனை பின்பற்றி அநேக மக்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போய்கிட்டு தான் இருக்கிறார்கள்.
ஆனா அலங்கார வாசனையில ஒருத்தன் கிடக்கிறான், ஒரு சப்பான். அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகல. அவன் சப்பானியான மனுஷன். யாரோ ஒருவர் அவனை தூக்கி வந்து அந்த இடத்துல விட்டுருக்கிறாங்க. அவன் போகிற வரவங்களை இடத்துல இருக்கிறான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய வேலை. இந்த 7ஆம் வசனத்தை பாருங்கள். வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இவனுடைய இடத்துல எதையாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் அந்த பிச்சைக்காரன் கையேந்தி நிற்கிறான். ஆனா பேதுரும் யோவானும் அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ கேட்கிற பொண்ணும் பொருளும் என்னிடத்துல இல்ல, ஆனா என்னிடத்துல ஒரு விசேஷ ஒரு காரியம் இருக்கிறது. அது ஆண்டவருடைய தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமை மக்களை விடுதலையாக்கும், மக்களை சுகமாக்கும். அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு. இதை நான் உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்கள். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை தொழுது கொண்டு அவர்களுடனே கூட தேவனுடைய ஆலயத்துக்குள் போனான். இவ்வளவு காலம் இந்த சப்பானி அலங்கார வாசல் முன்னுக்கு கடந்தவன், அவனுக்கு சுகம் கிடைத்த உடனே தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவன் அறியாமலே உள்ள போகிறான். அவனுக்கு என்ன தெரிய வருகிறது? இந்த ஆண்டவராக இயேசு என்னை சுகமாக்கினார். இந்த ஆண்டவராக இயேசு என்னை விடுதலை ஆக்கினார். இனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை எழுந்து நடக்கும்படி செஞ்சிட்டாரு. இனி நான் சப்பானி அல்ல, மற்ற மக்களை போல நானும் அவர்களை போல ஒருவரான மாறி இருக்கிறேன். இந்த ஆண்டவராக இயேசு என்னை சுகம் கொடுத்துட்டாரு. எனக்கு சுகம் கொடுத்த கடவுளை நான் ஆராதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அவரை தேடாமல் எப்படி இருக்கும்? அவருடைய வார்த்தை கேட்காம நம்ம எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி அவனை அறியாமலே யார் அவனை ஊக்கப்படுத்த நீ ஆலயத்துக்கு வான்னு சொல்லி இவனே உள்ள போகிறார். இங்க என்ன நமக்கு ஒரு காரணம் தெரிகிறது என்றால், அற்புத சுகம் யாருக்கு கிடைக்கிறதோ, அற்புத விடுதலை யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் தேவனை தேடுவார்கள். அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் தேவனிடத்தில் வருவார்கள். இதன் வழியாக திருச்சபை வளர்கிறது என்று இங்கு ஒரு ஆதாரமான ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ மக்களே, திருச்சபையில் விசுவாசம் இருக்கிறவர்களே, நீங்க வாழ்கிற வட்டாரத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் உண்டு, பிரச்சனை உள்ளவர்கள் உண்டு, விடுதலை பெறாதவர்கள் அநேகர் உண்டு, சுகம் இல்லாதவர்கள் அநேகர் உண்டு. அவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் நம் கண்கள் காண்கிறது. ஆனால் அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு என்ன உண்டு? அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ஆண்டவரை தேடும்படியான ஒரு வாய்ப்பை நாம அவங்களுக்கு உண்டு பண்றதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய திருச்சபை மக்கள் இந்த காரியத்தில் ரொம்பவே அமைதலாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திருச்சபை வளராமல் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சத்துவத்தின் வல்லமையின் பரிசுத்தாவினோட அபிஷேகத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அந்த சத்துவத்தின் வல்லமை பெற்றுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு நாம், பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்றிருக்கிற நாம், அந்த வல்லமை நாம் எந்த வகையில் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஒரு சிலர் நீ பார்த்தீங்கன்னா ஆராதனை நேரத்தில் அந்நிய பாஷை பேசுறதுக்கும் ஆண்டவரை துதிப்பதற்கும் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுவாங்க. அதோட உங்க காரியம் முடிஞ்சது. ஆனால் இப்படி கிடந்த காரியத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற தேவ வல்லமை, தேவ அபிஷேகத்தை பயன்படுத்தி அநேகர் விடுதலை ஆக்கணும், சுகம் கொடுக்கணுங்கிற இந்த பேதுரை போல, யோவானை போல ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை கொண்டு இந்த திருச்சபை வளரும். மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் அசுத்தாவின் வல்லமைகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் வியாதியஸ்தர்களையும் உங்களை கொண்டு, விசுவாசிகளாகி உங்களை கொண்டு செய்வேன் என்று சொல்றார். அப்படிதான் வசனம் இருக்கிறது. அது கொஞ்சம் வாசிப்போமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். சரி, இங்கு ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் இந்த காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றார். அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகள், நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள். இந்த காரியத்துல முழு சபையும் ஈடுபட வேண்டும். முழு சபை.
ஆங்காங்கே இருக்கிற வியாதியஸ்தர்கள், ஆங்காங்கே அசுத்தாவின் வல்லமையினால பாதிக்கப்பட்டவர்கள், பில்லி சூனியத்தினால, மந்திர கட்டினால, சேவனையினால பாதிக்கப்பட்ட அநேகர் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலை தேவை. ஏதோ ஒரு விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவரை இயேசுநாதர் கொடுக்கிற விடுதலை திட்டமாக குறிப்பான விடுதலை. அந்த விடுதலை பெற்றவர்களுக்கு அவங்களுடைய ஆவியில ஒரு எழுப்புதல் உண்டாக்குறது. இவ்வளோ நம்ம அகோரமான நான் பிடியில பிடித்து கிடந்தேன், சிக்கி கிடந்தேன், எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இந்த இயேசுநாதர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. எங்க இயேசு கிறிஸ்துனுடைய அன்பினால அவர்கள் தேவன் மூலமா வந்த அன்பின் நிமித்தமா ஆண்டவரை தேட ஆரம்பிப்பார். இதன் வழியாக திருச்சபை வளர்ந்து பெருகும். இப்படிப்பட்ட காரியத்தில் திருச்சபை குறைவுபடும் பொழுது மக்கள் திருச்சபைக்குள்ள வர முடியாது. அதற்காக காரியங்களை சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நாம் ஈடுபட்டு இந்த காரியத்தில் இறங்குவோம் என்றால் அநேகர் விடுதலை ஆவார். வெளியில் அநேகர் உண்டு, விடுதலை ஆக முடியாத அநேகர் உண்டு வெளியில். அவங்க இன்னும் திருச்சபைக்குள்ள வரல. இந்த சப்பானியை போல அலங்கார வாசல்ல இன்னும் வெளியில தான் இருக்கிறாங்க. அவங்க உள்ள வரணும்னா அவங்களுக்கு விடுதலை தேவை. அந்த விடுதலை உங்க மூலியமாகவும் என் மூலமாகவும் ஆண்டவருடைய வல்லமை பயன்படுத்தி அநேகர் விடுதலை கொடுக்கலாமே. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனம் 6-7. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இங்க பாருங்கள், 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க 6ஆம் வசனம் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு என்று எழுதப்படும். அப்ப ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்யறார். அப்ப ஜனங்களுடைய கண் பார்வையெல்லாம் அந்த பிலிப்பு மேல் போகுது. ஏதோ ஒரு வித்தியாசமா ஏதோ அந்த மனுஷன் நம்ம செய்யறானே. அது என்ன வித்தியாசம் என்று 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அப்ப அசுத்தாவின் வல்லமையினால பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைகிறார்கள் அந்த இடத்துல. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அநேக திமிர்வாதக்காரர் சப்பானிகளும் கூட குணமாக்கப்படுகிறார். இது ஒரு ஆச்சரியமான காரியம் அல்லவா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது. அவங்கள மேல கரங்களை வச்சு ஜெபிக்கும் பொழுது மக்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. மக்கள் எல்லாம் விடுதலை ஆகிறார்கள், சுகம் அடைகிறார்கள். அப்ப இந்த விடுதலையானவர்கள், சுகம் அடைந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவர் பக்கமா திரும்புகிறார்கள். அந்த தெய்வீக சுகம் அவர்களை தேவனை தேட வைக்கிறது. இந்த தெய்வீக விடுதலை ஆண்டவராக இயேசுவை காணும்படியாக, தேடும்படியாக, அவர்கள் முக தரிசனத்தை காணும்படியாக அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுகிறார். அப்ப மக்களுக்கு நாம திருவசனத்தை நாம போதிக்க வேண்டுமே. இந்த போதிக்கும் பொழுது மாத்திரமே மக்கள் ஆண்டவரிடத்தில் வருவாங்க. வந்தவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால விடுதலையும் சுகமும் அடைவார்கள். அப்ப யாருக்கெல்லாம் விடுதலை அடைகிறோம், யாருக்கெல்லாம் சுகம் பெறுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தேடி வருவார்கள். இதன் வழியாக திருச்சபை வளரும், பெருகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 25ஆம் வசனம் வரையும் நாம் சற்று வாசிப்போம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாதிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்க ஒரு அழகான ஒரு வேத பகுதி உண்டு. இன்னைக்கு நாம திருச்சபை நடத்துற ஊழியர்களுக்கும் சபை தலைவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் அல்லது சபையில முக்கிய பொறுப்படுத்த நடத்துறவர்கள் இதை அறிய வேண்டிய ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நாம் அநேக ஜனங்களுக்கு நாம திருவசனத்தை நாம் போதிக்கிறோம், நல்லதுதான். பிரசங்கிக்கிறோம், நல்லதுதான். ஆனா நம்ம போதிக்கிறதுனாலும் பிரசங்கம் பண்ணுவதனாலும்
மக்கள் ஆண்டவர் இடத்துல ஒரு பகுதி சேர்ந்துக்கிட்டு தான் அவர் வராங்க. ஆனா இன்னொரு பகுதி இயேசு கிறிஸ்து வெறும் போதிக்கிறவரால் மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிறவராக மாத்திரமல்ல, அடுத்த ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அவருடைய பிரசங்கம் முடிந்தவன, அவருடைய போதம் முடிந்தவன அநேகர் அவரை தேடி வருகிறார்கள். தேவை உள்ள மக்கள் அநேகர் தேடி வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இந்த சகல வியாதி சகல நோய்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான வியாதியின் பிணியில பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் குணமாக்கினார். அடுத்து 24ஆம் வசனத்தை பாருங்கள். பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்கினார். அப்ப ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, ஜனங்களுக்கு ஒரு சுகம் தேவை. நீங்க பிரசங்கம் பண்றது நல்லதுதான், வேத வசனத்தை நன்றாக போதிக்கிறீங்க நல்லதுதான். ஆனா அடுத்த ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். தேவை உள்ள மக்களை நீங்க சந்திக்கணும். அதற்கான சத்துவத்தின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இது சாதாரண பலன் அல்ல, இது சாதாரண பலனே அல்ல. அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடிய சத்துவத்தின் வல்லமை அது. அநேக பிசாசின் வல்லமைகளை அவர்களை விட்டு விலக்கி அவங்களுக்கு விடுதலையும் சுகமும் கொடுக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வல்லமையை நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உபயோகப்படுத்தும் பொழுது மக்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள், ஆண்டவரை தேடி வருவார்கள். இதன் வழியாக திருச்சபை வளர்கிறது என்று வேத வாக்கியம் ரொம்பவே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப திருச்சபை வளர வேண்டும் என்றால் ஆத்துமாக்களுடைய தேவைகளை நாம் சந்திக்கணும். வியாதியஸ்தர்களை குணமாக்க வேண்டும். பிசாசு பிடியிலிருந்து பிடிக்கிறவர்களுக்கு குணம் தேவை, விடுதலை தேவை. அநேகர் மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பூமியில் அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் விடுதலை தேவை. தேவ பிள்ளைகளாக உங்கள் மூலமாக தான் கர்த்தர் இந்த விடுதலை கொடுக்க இருக்கிறார். ஆகவே இந்த விடுதலை யாரெல்லாம் பெற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இந்த திருச்சபை வளரும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்ப அழகாக அந்நிய பாஷை பேசி துதிக்கிறீங்க, ரொம்பவே நல்லதுதான். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மாத்திரமல்ல, அந்த வல்லமையின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அது வல்லமையாக உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறது. இந்த வல்லமை எதுக்குனாக்கா அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்க, அநேக பிசாசின் பிடியில் உள்ளவர்களை விடுதலை ஆக்க தான் இந்த வல்லமையும் சேர்த்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை உபயோகப்படுத்தி பாருங்க. நீங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்வார். ஆகவே தான் மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் இந்த குறிப்பு அழகாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தில். விசுவாசிகளாக உங்களை கொண்டு திருச்சபையை வளர செய்யும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்திருக்கிறார். நாம ஏன் இதை செயல்படுத்தக்கூடாது? யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள் அவர்களுக்கு கொண்டுதான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க அப்படி செய்யும் பொழுது உங்கள் மூலமாக நீங்க இருக்கிற திருச்சபை வளரும், நிச்சயமாக வளரும். அப்ப நம்ம இதை செயல்படுத்தலாமே. ஏன் நம்ம செயல்படுத்தாமல் இருக்கிறோம்? எப்பயோ ஒரு தடவை ஜெபிச்சீங்க, அதோட நின்றுட்டீங்களா? தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் மக்களை போய் பாருங்க. எத்தனையோ தேவை உள்ள மக்கள் அநேக ஆயிரங்கள் உண்டு, அநேக வியாதியஸ்தர்கள் உண்டு, அநேக கட்டப்பட்ட அநேக மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கணுமே. அப்போ உங்களாலும் என்னாலும் கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆமென். அப்போ நம்ம எல்லாரும் ஒரு சேர்ந்து செயல்படுவோம் என்றால் நம்மளோட திருச்சபை நிச்சயமாக வளரும். அப்போ யாரு கொண்டு ஆண்டவர் திருச்சபை வளர்க்க செய்வார்? இங்க நம்ம என்ன வாசித்தோம்? தெய்வீக சுகமும் விடுதலையும் எந்த திருச்சபையில் இருக்கிறதோ அந்த திருச்சபை திட்டமாக நிச்சயமாக வளரும். ஆமென். 4வது காரியமாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம் வேத பகுதியை. எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 3-4 வாசிப்போம். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன்.
அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க 4வது குறிப்பு, சபை வளர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, மேய்க்கத்தக்க மேய்ப்பர்களால் திருச்சபை வளர்கிறது என்று இங்க நம்ம அறிந்து கொள்கிறோம். மேய்க்கத்தக்க மேய்ப்பர்களா? அப்ப எல்லா மேய்ப்பர்களும் மேய்க்கத்தக்கவர்களா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புகிறது. இதற்கு பதில் வேணும் என்றால் எரேமியா 23ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம வாசிக்கணும். மேய்ப்பருடைய போர்வையில் இருக்கிற ஒரு சில மேய்ப்பர்கள் உண்டு, அவர்களால திருச்சபை வளராது. ஆனா உண்மை மேய்ப்பர்களால திருச்சபை வளரும். அதை தான் உங்களுக்கு நான் விளக்கம் காட்ட விரும்புகிறேன். இந்த 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவைகளை திரும்ப அவைகளின் துழுவங்களுக்கு கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அது ஏற்கனவே சிதறப்பட்டு போனது, பராமரிப்பு இல்லாமல் சிதறப்பட்டவைகள் அவைகள் எல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு நான் கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். யார்கிட்ட கொண்டு வராரு? எந்த சபைக்கு கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் ஆதாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை அவைகள் மேல் நான் ஏற்படுத்துவேன் சொல்றார். அப்ப எந்த மேய்ப்பன் உண்மையும் உத்தமமா இருந்து திருச்சபை மக்களை சரியான பாதையில நடத்துகிறானோ, உத்தரவாதம் உள்ள மனுஷனாக எந்த ஒரு ஆத்மாக்கள் மேல இருந்து நம்பிக்கை வைத்து அவர்களை திட்டமா நடத்துறானோ, அப்படிப்பட்ட சபை போதகத்தில் கர்த்தர் கொண்டு வர்றார். இந்த 4ஆம் வசனம் தான் சொல்லப்படுறது, அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை அவைகள் மேல் ஏற்படுத்துவேன், இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை. அப்ப பத்திரமாக பாதுகாக்கிற ஒரு மேய்ப்பனிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்றேன். பிரியமானவர்களே, நீங்க நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தால், திருச்சபையை கண்ணும் கருத்துமா நடத்துகிற ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக நீங்க இருப்பீர்கள் என்றால், உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை உங்களுக்கு கொடுக்க போறார். அதை நீங்க கண்ணும் கருத்துமா நீங்க நடத்துவீர்கள் என்றால் உங்க திருச்சபை அழகாக வளரும். அதற்கான இன்னும் ஒரு சில ஆதார வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தை மேல் கவனமாயிரு என்று மெய்ப்பனுக்கு கடவுள் சொல்றார். அப்ப இப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் மூலமா திருச்சபை வளருமா? உன் ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட வளர்ச்சி தான் இருக்கிறாங்க, என்ன மாதிரி குறைவுபட்டிருக்கிறார்கள், அந்த வளர்ச்சிக்கு அடுத்த காரியத்தில் அவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். குறைவுபட்ட மக்களை அவர்களை அணுகி அந்த குறைவுகளை நிறைவாக்கத்தக்கதாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய அநேக காரியங்களை செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு போதகனை திருச்சபைக்குள்ள வச்சிருக்கிறார். அவர்கள் குறைவுகளை நீங்க நிறைவாக்காமல் அப்படியே இருப்பீர்கள் என்றால் திருச்சபை எப்படி வளரும்? அவங்களுக்கு வேற எங்கேயாவது நிறைவு கிடைக்கும் பொழுது அந்த இடம் பார்த்து ஓடி விடுவார்கள். அப்ப இருக்கிற மக்களையும் நம்ம இழந்து போயிடும். எப்படி திருச்சபை வளரும்? அப்போ மேய்ப்பனுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அது என்ன உத்தரவாதம்? உன் ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல கவனமாயிரு. இன்னைக்கு துரு உபதேசம் அநேகர் இடத்துல பரவி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க நடத்துற அதே திருச்சபைக்குள்ள துரு உபதேசம் நிச்சயமா வரும். நீங்கள் கவனமா இருக்கும் பொழுது மக்கள் அப்படிப்பட்ட துரு உபதேசத்துக்குள்ளாகவும் போயிடுவாங்க. அவங்க திடீரென்று காணாமல் போயிடுவாங்க. நீங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, வேற ஏதோ சபையில் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப நீங்க ஆரம்பத்துல சரியா அவங்களை கவனிக்காத பட்சத்துல அந்த ஆத்மாக்களை நீங்க இழந்துட்டீங்க. ஏதோ ஒரு துரு உபதேசக்காரனவர்களை கொண்டு போய்விட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தை மேலே நீ எப்பொழுதுமே கவனமாயிரு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் பிழைத்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு
செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. மேய்ப்பனுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு உறவு நிலையை கர்த்தர் இந்த இடத்துல வைக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால், விசுவாசிகளை நடத்துற ஒரு போதகன் அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணணும். உத்தரவாதம் பண்ணுகிறவன் மாத்திரமல்ல, விழிப்பு நிலையிலும் இருக்க வேண்டும். அவர்கள் சந்தோஷத்தோடு, அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்து அடங்கத்தக்கதாக கர்த்தருடைய காரியத்தை செவ்வையா அவர்களுக்கு போதித்து தேவனுடைய வழியில அவர்களை நடத்தணும். அந்த திருச்சபை போதகன் அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம் என்று அந்த விசுவாசை அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிமித்தமா அவர்களை கண்டித்து நடத்தணும். இது ஆண்டவருடைய வேத போதனை. இந்த வேத போதனை எந்த திருச்சபையில் இல்லையோ அந்த திருச்சபை மக்கள் வேறு விதமா போயிடுவாங்க. நம்ம சரியா அவங்களை கண்டித்து நடத்தாத பட்சத்துல அவங்க வேறு வழியில திரும்பி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆடுகள் அங்கமெங்கமா சிதறப்படும் என்றால் மேய்ப்பன் தான் அவைகளை கவனமாக அதை அரவணைத்து கொண்டு வர வேண்டும். சில சமயம் துருவபதேசத்தை தேடி ஒரு சில மந்தைகள் ஓடிவிடும். புதிய போதனையா இருக்கிறது, இது இலகுவான போதனை போல இருக்கிறது, இதை நாம் பின்பற்றுறதுக்கு நமக்கு சுலபமா காணப்படுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பிசாசின் ஆவிகள் மக்களை திசை திருப்பும்படியான போதனைகளை திருச்சபைக்குள்ள கொண்டு வரும். அதை நாம கண்டறிந்து அவர்களை நீங்க நடத்தாம பட்சத்துல மக்கள் சிதறப்பட்டு போவார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நடத்துகிற உங்களை ஆத்மாவுக்கு உத்தரவாதம். இந்த சபை விசுவாசிகள் நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். உங்க சபை போதகன் தான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவரால் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் அவர் விழிப்பு நிலையில் இருக்கிறார். அவரும் அப்படி இருக்க வேண்டும். விசுவாசிகள் அதை உணர்ந்து அவரோடு கூட இணைந்து தேவனுடைய திருச்சபை கட்ட வேண்டும். அவர் விழித்திருக்கிற ஆனப்படியால் அவர்கள் துக்கத்தோட சந்தோஷத்தோட செய்யும்படி விசுவாசிகள் சபையினுடைய போதவருடைய காரியங்களுக்கு அவர் சொல்ற போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். இது சபையாரும் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. சபை போதகனும் அவங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதமாக இருந்து விழித்திருக்கப்பட வேண்டும் என்றும் கடவுள் சொல்றார். ஆக குறிப்பாக இந்த இடத்துல நாம சபையினுடைய போதகர்னால உத்தரவாதம் உள்ள ஊழியர்னால திருச்சபை வளரும் என்று நாம் அங்க பேசுகிறதுனால போதகருக்கு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த இடத்துல அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவரா அவர் விழிப்பு நிலையில இருக்கணும். அப்படி இருப்பார் என்றால் அந்த திருச்சபை திட்டமாக அது வளரும். காரணம் என்னவென்றால் அவருடைய ஆத்துமாக்கள் எல்லாம் சபை விட்டு ஓட மாட்டார்கள். இவர் சரியான விதத்தில் அந்த மந்தைகளை கண்காணித்து பக்குவமாக அவர் நடத்தி வருகிறார். அவங்களோட தேவைகளை அப்போது சந்திக்கிறார். ஒருவேளை ஆத்ம தேவைகளாக இருக்கலாம், சரீர பிரகாரமான காரியங்களாக இருக்கலாம், இல்லை மற்ற மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய நிலைமை என்ன என்று அறிந்து அதை விசாரிக்கிற ஒரு ஊழியக்காரர் இருப்பார் என்றால் அப்படிப்பட்ட ஊழியக்காரரோடு ஆத்துமாக்கள் தங்கியிருப்பார்கள். அடுத்த ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். மன்னிக்கணும், 20-28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மேய்ப்பனாகிய உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை சொல்றாரு. என்ன எச்சரிக்கை? ஐயா, நான் உன்னை சபைக்கு இந்த மக்களை தான் கொண்டாந்து விட்டுருக்கிறேன். இவங்க தானா வரல, என்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர். அப்படிப்பட்டவங்களை தான் கொண்டாந்து உன்னை சபைக்குள்ள அவங்களெல்லாம் விட்டுருக்கிறேன். உன்னை பரிசுத்த ஆவியானவர் மூலமா கண்காணிப்பு செய்யும்படியாக இந்த மந்தை முழுவதையும் குறித்து நீ எச்சரிக்கையான நிலையில் இருக்க வேணும். ஏன்னா பரிசுத்த உன்னை கண்காணிக்க நியமித்திருக்கிறாரு. இவர்களை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை கண்காணியாக நியமித்திருக்கிறாரு.
அதனால இந்த மந்தை முழுவதையும் குறித்து நீ எச்சரிக்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம், இப்படிப்பட்ட ஒரு மேற்பார்வை நிலையில நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இது பரிசுத்த ஆவியானவர் மூலமா திட்டமா நமக்கு வந்த ஒரு ஊழியம் என்று அறிந்து எந்த திருச்சபை போதகர் திட்டமாக அவருடைய மக்களை கண்காணித்து நடத்துகிறாரோ அவர்கள் ஒரு தெய்வ பயத்தோடு ஆண்டவர் கொடுத்த ஆத்துமாக்களை அவர் வழி நடத்துவார். அப்ப மக்கள் சிதறப்பட்டு போக மாட்டார். அவருடைய கண்காணிப்பு எப்பொழுதும் அந்த மக்கள் மேல் இருந்து கொண்டே இருக்கும். அவர் விழிப்பு நிலையில் எப்பொழுதுமே இருப்பார். அந்த மக்கள் மேல் எப்பொழுதுமே கவனமாக இருப்பார். ஆகவே மக்கள் சிதறப்பட்டு போகாமல் இருக்கிற மந்தைகள் தக்க வைத்து திருச்சபை சன்னமாக காலப்போக்கில் அது வளர்ந்து கொண்டே போகும். ஆக இப்படிப்பட்ட உத்தரவாதத்தை இன்னைக்கு திருச்சபை போதகர்கள் இன்னைக்கு அறிந்திருக்கிறார்களா? அறிந்திருக்க வேண்டும். அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து அதன்படி நடக்கணும், அதன்படி செய்யணும். விசுவாசிகளும் அதுக்கு இணைந்து இந்த திருச்சபையை கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று அறிந்து போதகருக்கு எல்லா விதத்திலையும் ஒத்தாசையாக இருந்து அவருக்கு உதவியாக இருந்து அந்த திருச்சபை வளருவதற்கு ஏதுவாக காரியங்களை செய்யணும். ஆக நான் இதிலிருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, மேய்க்கத்தக்க மேய்ப்பர்கள் மூலமாக அவர்கள் சரியான கண்காணிப்பை வைக்கிறதன் மூலமா திருச்சபை திட்டமாக வளரும். ஆமென். ஹல்லேலூயா. 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு உங்களோட பேசியிருக்கிறேன். முதல் காரியமாக, திருவசனம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த திருச்சபை வளரும் என்று நான் சொன்னேன். திருவசனம் பிரசங்கிக்கப்படுவதால் திருச்சபை வளரும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களால் திருச்சபை வளரும். மூன்றாவது, தெய்வீக சுகமும் விடுதலையாவதாலும் திருச்சபை வளரும். மூன்றாவது, மேய்க்கத்தக்க மேய்ப்பர்களால் திருச்சபை வளரும். இந்த 4 காரியங்களை நாம் தியானித்தோம். இதை நாம் மனத்தரையில் ஆழமாக பதிக்க வச்சு, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் எனக்குள்ள இருக்குது ஐயா. நாங்கள் திருச்சபை நடத்துகிற போதகர்கள் எங்கள் சபை வளரணும். இப்படிப்பட்ட ஒரு ஆவணைகள்லாம் கர்த்தர் எங்களுக்கு நாங்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். இவைகளை நாங்கள் பின்பற்றி என்னோட திருச்சபை வளர பெருக ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சியில் கர்த்தருடைய கரம் இருக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நாம் வேண்டிக் கொள்வோம் என்றார். கர்த்தர் திட்டமாக நம்முடைய திருச்சபை வளர செய்வார். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் கர்த்தாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தண்டை நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிக்காக நாங்கள் சோஸ்திரம். திருச்சபையின் வளர்ச்சி குறித்து இவ்வளவு நேரமாக நாங்கள் தியானித்தோம். நாங்கள் இருக்கிற இந்த திருச்சபை வளர வேண்டும் என்று எங்களுக்கு பிரியம் உண்டு. ஆண்டவரே, வளர்வதற்கு எத்தனையோ உலக பிரகாரமான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களுக்கு கர்த்தர் காட்டியிருக்கிற இப்படிப்பட்ட முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றி எங்கள் திருச்சபை வளர பெருக கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு அனுகூலமாக இருந்து எங்களை நடத்தும்படி நான் சொல்லிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். உங்களோட தேவ கரத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத தேவ நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.